வணக்கம். உலகெங்கிலும் வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித் தலைவர் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய வணக்கங்கள். இப்போ நான் எங்கே இருக்கிறேன் அப்படின்னா, நாமக்கல் மலை மேலே. நாமக்கல் மலை மலைக்கோட்டை ஃபேமஸானது. அதாவது இது பல ஆண்டு காலங்களாக பாருங்கள், இது கோயில். இந்துக்களும் இங்கே பாருங்கள், முஸ்லீம் தர்கா, ரெண்டுமே ஒரே மலையில் பாருங்கள், கொடிமரம் எல்லாம் ஒற்றுமையோட. நாமக்கல் மக்களுடைய ஒற்றுமைக்கு இது ஒரு எடுத்துக்காட்டாக சொல்லலாம். அதாவது உலகத்தில் புரட்சித் தலைவர் சொன்ன மாதிரி ஒரே ஜாதி தான் மனித ஜாதி. பாருங்கள், வருஷத்துக்கு ஒருக்க சந்தன குடம் எடுப்பாங்க, சீர சிறப்பாக லைட்டு பூரா அழகாக இந்த காம்பவுண்டுக்கு பூரா இந்த சுத்தோட்டத்துக்கு பூரா போடுவாங்க. இங்கே இந்துக்கள் இந்த மாதிரி இந்த கோயிலில் வழிபடுறாங்க, இப்பயும் வழிபட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் இந்த மாதிரி பாருங்கள், ஒரு அருமையான ஒரு கோட்டையை அந்த காலத்தில் கட்டியிருக்காங்க அப்படின்னா சாதாரண விஷயம் இல்லை. இது நம்ம நாமக்கல் மக்களுக்கு ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இது பாருங்கள், இது நெற்களஞ்சியம்னு சொல்லுவாங்க அந்த காலத்தில். இந்த கோயில், இது ஒரு கோயில், ஒரு சின்ன கோயில் தான், மலை மேலே அழகாக கட்டியிருக்கிறாங்க. இதெல்லாம் இந்த கொடிமரத்தை பார்க்கும்போது இது ஒரு பெருமாள் கோயில் அப்படிங்கிறது தெரியுது. ஆக நாமக்கல் மலைக்கே அழகு சேர்க்கக்கூடிய இது பாருங்கள். அந்த காலத்தில் இது என்ன சொல்லலாம், நீச்சல் குளம்னு சொல்லலாமா? இதாக இருக்குது பாருங்கள், நீச்சல் குளம். இப்போ நாயெல்லாம் விளையாண்டுட்டு போகுது, அது ஒரு பக்கம் இருக்குது பாருங்கள். ரொம்ப சீரோடும் சிறப்போடும் நாமக்கல் மக்களுடைய இந்துக்களும் முஸ்லீம்களும் ஒற்றுமையாக இருக்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இது பாருங்கள், நெற்களஞ்சியம். அந்த காலத்தில் இதை சேமித்து வச்சுருக்கிறதுக்கு பாருங்கள், இந்த செங்கலை பார்த்தா உங்களுக்கு தெரியும் எவ்வளோ நெருக்கிய இதாக இருக்குது பாருங்கள். இதுக்குள்ளார வெறும் பிளைனாக இருக்குது, அந்த பக்கம் அதே மாதிரியே ஒரு அறை. ஆக பாருங்கள், இப்படி இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த வடிவமைப்பு பாருங்கள், எல்லா கோட்டைகள்லேயும் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் சின்ன சின்ன ஓட்டெல்லாம் இருக்கும், நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். சின்ன சின்ன ஓட்டை எப்படின்னா, கீழேருந்து வரவங்க எதிரிங்க வரும்போது துப்பாக்கியில் வச்சு சுடுறதுக்காக இந்த ஓட்டைகள். இந்த ஓட்டையில் பார்த்தோம்னா கீழே கிளீனாக தெரியும். சுற்றி இந்த அகலிகைன்னு சொல்லுவாங்க தெரியுமா? ஆக்சுவல் இதை சுற்றி, இந்த மலையை சுற்றி ஃபுல்லாகவே உங்களுக்கு தண்ணி இருக்குது. அது இப்போ காலப்போக்கில் நிறையா நீர்நிலைகளை அழிச்சிட்டாங்கங்கிறது தான் ஒரு வருத்தமான விஷயம். இருந்தாலும் என்னமோ சொல்லுவாங்களே, பரிணாம வளர்ச்சி, சில விஷயங்கள் இயற்கைக்கு மாறாக நடக்குது. அப்புறம் இயற்கை தன்னுடைய வேலையை காட்டும்போது தானாக நீர்நிலைகளை நெப்புது. எதாக இருந்தாலும் நாமக்கல் மலைக்கோட்டை இந்த நாமக்கல் மக்களுக்கு மிக பெருமை சேர்த்தக்கூடியது. இந்துக்கள் முஸ்லீம் ஒற்றுமையோடு வாழக்கூடிய இதுக்கு சாட்சியாக இந்த நாமக்கல் மலையை நான் கருதுகிறேன். உலகமெங்கு வாழும் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான புரட்சித்தலைவர் ரசிகர்களுக்கும் பக்தர்களுக்கும் இனிய வணக்கங்கள். வணக்கம். புரட்சித் தலைவர் நாமும் வாழ்க.